லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பல விடயங்கள் சார்ந்து பிள்ளையான் மற்றும் ராஜபக்சக்கள் குறிப்பாக சுரேசாலேவுடைய தொடர்பு இருக்கின்றது என்ற விடயத்தை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். மேலும் விமல் வீரவம்சவை நாளைய தினம் விசாரணைக்கு அல்லது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு வரும்படி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அழைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்பதுதான் இப்போது தென்னிலங்கையிலே பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த பாதாள உலகக்குழு தலைவர்களுக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது என்ற உண்மையினை கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற சமர என்ற பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற விடயமும் பெரும் பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த பிள்ளையான் குறிப்பாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்திலே குறிந்த சுரேசாலேவை நீதிமன்றத்திலே நேற்று முன்தினம் முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள். இதன்போது மேலதிக மன்றாடியார் நாயகம் அல்லது பிரதி சட்டமா அதிபராக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்கள் பல விடயங்களை இந்த சுரேசாலே பற்றிய விடயங்களை முன்வைத்திருந்தார். அதிலும் பிள்ளையான் தொடர்பான பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலம் கடந்த காணொலியிலும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த காணொலியில் இதை பற்றின விரிவான விளக்கத்தை தருகின்றேன். குறிப்பாக வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற, அதாவது இங்கிருந்து உயிர் அச்சுறுத்தல் காரணமாக புலம்பெயர்ந்து பிரான்சிலே தங்கியிருக்கின்ற, பிரான்சிலே அகதியாக இருக்கின்ற இந்த அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே மிக முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. காரணம், சேனல் 4 தொலைக்காட்சியிலே வெளியாகியிருந்த அந்த காணொலி அடிப்படையாக கொண்டு அல்லது அந்த ஆவணப்படத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் அசாத் மௌலானா சொன்ன பல விடயங்கள் அடிப்படையிலே தான் இப்போதும் கைதுகள் இடம்பெற்று வருகின்றது. அதிலே சுரேசாலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம், பிள்ளையானிடம் நடத்தப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்கள், மேலும் பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற, இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் எல்லாம் இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தோடும் சேனல் 4 தொலைக்காட்சியிலே வெளியாகி அந்த ஆவணப்படத்தை மையமாக கொண்டும் தான் இப்போது அதிகமாக நகர்த்தப்படுகின்றது. தெரிந்த ஒரு விடயம்தான். இதிலே அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்காக கடந்த மாதம் அளவிலே சாணி அபேச தலைமையிலான குழு 5 பேர் கொண்ட குழுவானது பிரான்சுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு சென்று அவர்கள் பிரான்சினுடைய இலங்கை தூதரகத்திலே வைத்தவர்கள் அங்கு வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றார்களாம். அந்த வாக்குமூலம் பல நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் குறிப்பாக இந்த சுரேசாலேவை நீதிமன்றத்திலே முற்படுத்திய போது சுரேசாலை தொடர்பாக அறிக்கையிடலின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்ந்து அந்த வாக்குமூலங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக சுரேசாலேவுக்கும் பிள்ளையானுக்கும் இருந்த தொடர்பு நிலைகள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் இந்த சுரேசாலே இந்த சைனி மௌலபி என்று சொல்லப்படுகின்ற சஹ்ரான் காசிமினுடைய தம்பி, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தியிருந்த சஹ்ராம் காசிமினுடைய தம்பி சைனி மௌலவியோடு தொடர்பிலே இருந்தார் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. இராணுவ புலனாய்வாளர்களை கொண்டு இந்த சுரேசாலேவினுடைய வழிநடத்துதலின் கீழ் சைனி மௌலவிக்கு பணம் கொடுக்கப்பட்டது, அதுவும் பொது பணம் இராணுவத்தினூடாக இங்கே கொடுக்கப்பட்டது சைனி மௌலவிக்கு என்ற தகவலை நேற்று முன்தினம் இந்த மேலதிக மன்றாடியார் நாயகமாக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். மேலும் அசாத் மௌலானாவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இந்த பிள்ளையான் தொடர்பாகவும் இந்த சுரேசாலே தொடர்பாகவும் பல விடயங்கள் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற போது பிள்ளையானை சந்திப்பதற்காக மஹிந்த, பெசில், நாமல் இந்த 3 ராஜபக்சக்களும் சென்றிருக்கின்றார்களாம். பிள்ளையானை சந்தித்த பின்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் தான் இது இடம்பெறுகின்றது. இந்த கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் 1 வாரங்களுக்குள்ளே உன்னை வெளியே எடுத்து விடுவோம் என்று சபதமிட்டு வெளிவந்திருக்கின்றார்களாம் ராஜபக்சக்கள் தரப்பு. இந்த விடயத்தை சொல்லி இருப்பது பிள்ளையானோடு கூடவே இருந்தவர், பிள்ளையானுடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்தவர், வலது கையாக செயற்பட்டவர் இந்த அசாத் மௌலானா. இந்த அசாத் மௌலானாவுக்கு பிள்ளையான் எப்படியும் சொல்லித்தான் இருப்பார். அந்த காலகட்டத்திலே ஒட்டி உறவாடி கொண்டிருந்தவர்கள் 2 பேரும். பிள்ளையானை விட்டால் அசாத் மௌலானாவுக்கு யாரும் இல்லை, அசாத் மௌலானாவை விட்டால் பிள்ளையானுக்கு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் இருந்திருக்கின்றார்களாம். எனவே அவர்தான் இந்த உண்மையை இப்போது சொல்லி இருக்கின்றார். எனவே பிள்ளையானை ராஜபக்சக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர். அது மாத்திரமல்லாமல் பிள்ளையானுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார் பிணைக்காகவாம்.
சைனி மௌலவிக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சைனி மௌலவி என்று சொல்லப்படுகிற இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஜஹ்ரான் காசிமுடைய தம்பியோடு ஏற்கனவே இவர்கள் தொடர்பில் இருந்தார்கள் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் என்ற உண்மைகளையும் சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட விடயம், பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இன்றும் எங்கிருக்கின்றார் என்று தெரியாமல் இருந்த விடயம், அதிலே கொஞ்சம் வெளியே வந்து விட்டது. எருமை தீவிலே அவர் சுட்டு புதைக்கப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையில் ஒரு இராணுவ வீரர் சொன்னதாகவும், இதற்கு பிள்ளையான் குழுவும் இராணுவத்தினரும் தான் உடந்தையாக இருந்தார்கள், இராணுவ புலனாய்வாளர்களும் தான் உடந்தையாக இருந்தார்கள் என்பதும் தகவல் இருக்கின்றது. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதான் மிக முக்கியமான விடயம். இப்போது ஆசாத் மௌலானாவும் அதனை ஒரு வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். இந்த பிள்ளையான் குழு குறிப்பாக செய்த வேலைகளிலே இந்த லசந்த விக்ரமதுங்க கொலை, பிரகீத் எக்னலிகோட கொலை, கீத் நோயர் என்று சொல்லப்படுகிற ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட விடயம், உபாலி தென்னகோன் என்ற ஊடகவியலாளர் கடுமையாக தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட விடயங்கள், இவை அத்தனைக்கும் பின்னால் இந்த பிள்ளையானோடு சேர்ந்து 2000க்கும் மேற்பட்ட இராணுவ புலனாய்வாளர்களும் இருந்தார்கள் என்ற உண்மையையும் சொல்லியிருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், இந்த லசந்த விக்ரமதுங்க கொலையிலே தொடர்புடையவர்கள் இராணுவ வீரர்கள். அதேபோன்று இந்த பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்களில் இப்போதும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவது கடற்படை அதிகாரிகள், இலங்கையினுடைய கடற்படையினுடைய உயரிய பதவிகளில் இருந்தவர்களும் இராணுவ அதிகாரிகளும் தான் இப்போதும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். எனவே இதிலே மிக முக்கியமான விடயம், பிள்ளையானுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருந்தது என்பதைத்தான் இப்போது இந்த ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருப்பதாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்திலே இந்த விடயங்களை மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான சாட்சியமாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக மிக முக்கியமான விடயம், இந்த சுரேஷ் சாலே பற்றி தகவல். சுரேஷ் சாலே தேசிய வீரர், இலங்கைக்காக போராடியவர், யுத்த வெற்றி நாயகன் என்றெல்லாம் இவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பலகாலமாகவே சொல்லி வந்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பதிலளிக்கின்ற வகையிலே சிறிது நாட்களுக்கு முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் தான் களத்திலே நின்று போராடியவர்கள், யுத்தத்தை நேருக்கு நேரே சந்தித்தவர்கள் நாங்கள் தான். எனவே இந்த இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே ஒன்றும் நேருக்கு நேர் யுத்தத்தை சந்தித்தவர் இல்லை, களத்திலும் நின்றவர் அல்ல. மாறாக அவர் நேருக்கு நேரே நிற்கவில்லை, ராஜபக்சர்களுடைய வீட்டிற்குள்ளே நின்றார் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருந்தார். அவர் யுத்தம் செய்தது ராஜபக்சவுடைய வீடுகளுக்குள்ளே தான். ராஜபக்சக்களுக்கு தான் அவர் நம்பிக்கையாக இருந்தாரே ஒழிய அவர் யுத்தத்திலே முன்னிற்கவில்லை. அவரை கைது செய்து, அவர் குற்றமளித்தால் கைது செய்யப்பட வேண்டிய நபர்தான் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கிணங்க இப்போது வருகின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ராஜபக்சக்களுக்காக மிக மிக பெரும் வேலைகளை செய்திருக்கின்றார் இந்த சுரேஷ் சாலே. இதனால் தான் ராஜபக்சக்கள் தரப்பும் இந்த விமல் உதய கம்மன்வல சரத் வீரசேகர போன்றவர்களாம் இவரை காப்பாற்றுவதற்காக கடுமையாக துள்ளி திரிகின்றார்கள் என்பதும் இப்போது வெளிவருகின்ற ஆதாரங்களாகவே இருக்கின்றது. இந்த விடயங்களுக்குத்தான் இப்போது பதிலளித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இதிலே ஒன்று சொல்லியாக வேண்டும். நாமல் ராஜபக்சவை எடுத்துக்கொண்டால் கண்ணை மூடிக்கொண்டு காதையும் பொத்திக்கொண்டு இப்போது சொல்லிவிடுவார், எல்லாம் அரசியல் பழிவாங்கல். மகிந்தவனுடைய மகன் நாமல் தான் என்று சொன்னாலும் அவர் அதுவும் அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வார். அப்படி எண்ணத்தை எடுத்தாலும் இந்த அரசாங்கம் உங்களை பழிவாங்குகின்றது, அதனால் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. இதே கருத்தை இன்றைய தினமும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார், நக்கலாக சொல்லியிருக்கின்றார். இதுவும் ஒரு அரசியல் பழிவாங்கல் தான். காரணம், நாங்கள் பிள்ளையானை சந்திக்க சென்றோம் என்பதும் ஒரு அரசியல் பழிவாங்கல் தான். ஏனென்றால் நாம் பிள்ளையானை சந்திக்க சென்றோம் என்பது 2018-19 நாங்கள் பிள்ளையானை சந்திக்க சென்றது உண்மைதான். நாங்கள் உள்ளே செல்கின்ற போது பதிவேட்டிலே கூட கையொப்பம் வைத்துவிட்டு தான் நாங்கள் சென்றோம். பிள்ளையானை சந்தித்து உரையாடுகின்ற போது எங்களுக்கு பக்கத்திலே அதிகாரிகள் இருந்தார்கள். எனவே நாங்கள் பிள்ளையானை சந்தித்தனுடைய நோக்கம், எங்களுக்காக பிள்ளையான் நிறைய வேலைகள் செய்திருக்கின்றாராம். அதாவது யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு பிள்ளையான் எங்களோடு துணை நின்றார், இதனால் நாங்கள் பிள்ளையானை சந்திக்க சென்றது உண்மைதான் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏன் இவ்வளவு காலம் சொல்லாமல் இப்போது இவர் சொல்ல வேண்டும்? உண்மைகள் வெளிவருகின்ற போது இதனை மறைப்பதற்கு, இதுவும் அரசியல் பழிவாங்கல் தான் என்று சொல்வதற்காக இதனை இப்போது வெளிப்படுத்துகின்றார் இந்த நாமல் ராஜபக்ச என்பது தெரிகின்றது. அதில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எங்களிடம் கேட்டிருந்தால் நாங்கள் சொல்லியிருப்போம், இதற்காக ஆசாத் மௌலானாவை சந்திப்பதற்கு பொதுப்பணம், மக்களுடைய பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே கொஞ்சம் நக்கலாகவே சொல்லியிருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச. அதான் சொல்லியிருந்தேன், இந்த சுரேஷ் சாலேவுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றால் அதுவும் அரசியல் பழிவாங்கல். அவர்கள் 2 பேருக்கும் ராஜபக்சக்களுக்கும் தொடர்பு இருந்தாலும் அதுவும் அரசியல் பழிவாங்கல். மகிந்தவுக்கும் நாமலுக்கும் தொடர்பு இருக்கின்றாலும் அதுவும் அரசியல் பழிவாங்கல். மகிந்தவுடைய மகன் நாமல் தான் என்று அரசாங்கத்தில் யாரும் சொன்னாலும் அதுவும் அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தையிலே முடிக்கக்கூடிய தன்மையிலே தான் இப்போது ராஜபக்சக்கள் இருக்கின்றார்கள். அதிலும் நாமல் ராஜபக்ச இருக்கின்றார் என்பது
மிக 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 முக்கியமான விடயம் இந்த கருத்திலிருந்து புலப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்றால் விமல் வீரவம்ச நாளைய தினம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்போது அதிகமான செய்திகள் வருகின்றது. காரணம் என்ன தெரியும், கடந்த மே மாதம் 18ஆம் தேதி இலங்கையினுடைய இராணுவ வீரர்களுக்காக அங்கே அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கான ஒத்திகை வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதன்போது திடீரென ஒரு 35 பேர் கொண்ட குழுவோடு உள்ளே புகுந்து அட்டகாசங்களை செய்து போலீசாரை தள்ளிவிட்டு தப்பியோட முயன்று மூக்கடிவிட கீழே விழுந்து பெரும் சம்பவங்களை செய்திருந்தார். போலீசாரை தாக்கியது என்ற அடிப்படையில் பல குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு இவரை நாளைய தினம் 22ஆம் தேதி வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைத்திருக்கின்றார்கள். இந்த அழைப்பு என்பது கைதுக்கான அழைப்பாகவே தான் இருக்கின்றது. குறிப்பாக இப்படி அழைக்கப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு பின்னர் அவர்கள் 2-3 நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே மிகச்சிறந்த உதாரணம் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதியை கூட இப்படியான ஒரு அழைப்பிலே தான் அழைத்திருந்தார்கள். ஜோசித ராஜபக்சவுக்கு இப்படியான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இப்போது விமல் வீரவம்சவுக்கும் அதே போன்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம். அப்படி வராவிட்டால் 26ஆம் தேதி நீதிமன்றத்தினூடாக நாங்கள் சந்திப்போம் என்பதையும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். நாளைய தினம் விமல் வீரவம்ச முன்னிலையாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கைதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது என்ற செய்திகளும் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் என்ன தொடர்பு என்ற விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது பதுவத்த சமர என்று சொல்லப்படுகின்ற அஜர்பஜானில் இருந்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர், மிக முக்கியமான பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவருடைய வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்கவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் குழுவைச் சேர்ந்தவர்கள், அதிலும் ஒரு மிக முக்கியமான அதிகாரி தன்னை வந்து சந்தித்தாராம். தன்னை மாத்திரமல்ல, அவர் துபாய் நாட்டிற்கும் சென்று அங்கே தலைமறைவாக இருந்த பாதாள உலகக்குழு தலைவர்களை சந்தித்திருக்கின்றாராம். குறிப்பாக இப்போது சிறையில் இருக்கின்ற கெசல்பத்ர பத்மே கூட அதற்குள்ளே அடங்குவார் என்ற அடிப்படையிலான கருத்துக்கள் நிலவி வருகின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்கனுடைய மிக முக்கியமான அதிகாரி, அதுவும் தூதுக்குழு ரணில் விட்ட தூது என்று சொல்லப்படுகின்றது, அவருடைய மிக முக்கியமான அதிகாரி ஏன் அங்கே சென்று சந்திக்க வேண்டும், அதுவும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற போது இது தொடர்பாக இப்போது இந்த பாதுவத்த சமர அவர்களுடைய வாக்குமூலம், சமர என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே மிக தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை ரணில் சிக்கப் போகின்றாரோ என்ற ஒரு கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடக்குமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.